வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்க இருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பாகம், மாடி தோட்டம். இது குறித்து மதராஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை மேலாளர் திரு கணபதி அவர்கள் மற்றும் துணை மேலாளர் திருமதி முக்தா அவர்களும் நம்மிடையே கலந்துரையாட இருக்கிறார்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களே, முதலில் பிரதமரின் பிரணாம் திட்டம் குறித்து விளக்குகிறார் திரு கணபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சமீப காலமாக பிஎம் பிரணாம் திட்டம் என்ற முழக்கம் கேட்கப்படுகிறது. அதற்கு என்ன காரணம் சார்? அதாவது 28/6/2023 மத்திய அமைச்சரவையின் கூட்டத்தின் பிரகாரம் பிஎம் பிரணாம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு ஒப்புதல் அளித்தாங்க. அது என்னென்னா, மண்ணோட வளம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, அதை இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத காயின் பண்ணி பிஎம் பிரணாம் அப்படின்னு, அதாவது ப்ரோக்ராம் ஃபார் ரெஸ்டோரேஷன், அவேர்னஸ் ஜென்ரேஷன், நரிஷ்மெண்ட், அமிலியோரேஷன் ஆஃப் மதர் எர்த், இதோட சுருக்கமே பிஎம் பிரணாம் திட்டம் அப்படிங்கிறது. அதை தமிழில் சொல்லணும்னா, பூமி தாயை மீட்டெடுத்தல், மண்ணின் தற்போதைய வளம் குறித்து தெரிந்து கொள்ளுதல், அதை பற்றி நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், மண்ணை ஊட்டமேற்றுதல், அதை வளப்படுத்துதல், மறுபடி சீர்திருத்துதல், மண்ணின் தரத்தை மேம்படுத்துதல், இதை சார்ந்து தான் இந்த ப்ரோக்ராமை வைத்திருக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராமை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர், மத்திய அரசின் உரத்துறை நிறுவனம். அவங்க ஏன் இதுக்கு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா, இது மண்ணோட வளம் குறைந்ததற்கு பெருமளவு காரணம் உரங்களே அப்படிங்கிறாங்க. அதாவது இது பல வகையில் பின்னி பிணைந்து இருக்குது. இப்போது கோப் 2023 ஐக்கிய நாடுகள் சபையில் இது இலக்குகளை நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த இலக்குகள்லேயும் கிளைமேட் சேஞ்சை பற்றி பண்ணியிருக்காங்க. அதில் கிளைமேட் சேஞ்ச் பண்ணும்போது ஐக்கிய நாடுகள் சபையில் அதிகப்படியான நீர் வளத்தை உறிஞ்சுவது விவசாய தொழிலாக இருக்கிறது. 13% நீர் உறிஞ்சப்படுவது விவசாய தொழிலாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மண்ணுடைய தன்மையை கெடுவதற்கும் அதிகப்படியான உரங்களை உபயோகிக்கிறதும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகிக்கிறதும் காரணமாக இருக்குது. அதனால் இந்த இம்பேலன்ஸ், மண்ணில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, நமக்கு ஊட்டமான பொருட்களும் கிடைக்கிறதில்ல. அதிகப்படியான தழைச்சத்தை நம்ம அதிகப்படுத்தி மீதம் இருக்கிற சத்துக்களை எடுக்க முடியாமல், அதாவது ஒரு சத்து அதிகமாகுறதுனால, தழைச்சத்தையே அதிகப்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணுறதுனால இதர சத்துக்கள் பயிர்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதையெல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்றத பண்ணணும். சமச்சீர் உர நிர்வாகம்னா மறுபடியும் நம்ம இயற்கையை நோக்கி போகணும். அதே சமயத்தில் ஒரே அடியாக நம்ம செயற்கை உரங்கள்லேருந்தும் விடுபட முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஜனத்தொகை பெருகி கொண்டே இருக்கிறது. அதற்கு தகுந்தாற் போல் நாம் உணவு உற்பத்தியும் செய்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கருத்தில் வச்சு தான் எல்லாத்துக்குமே காரணம் இந்த தாய் பூமி தான். நம்ம எந்த அளவுக்கு தாய் பூமியை பேணி காக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க நமக்கு எல்லா வளங்களையும் வாரி வழங்குவாள் என்பது அறிந்து தான் பிரதமர் இந்த திட்டத்தை நம்மளுக்கு முன்னெடுத்து கொடுத்துருக்குறாங்க. அதுதான் முதல் இலக்கான பூமியை மீட்டெடுத்தல். ஆமாம். அடுத்தது மண்ணின் தற்போதைய வளம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் என்ற 2வது இலக்கு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். விழிப்புணர்வுன்றது, இப்போ இந்த விஷயம் அதிகமாக உரம் போடுறோம், மண்ணில் தரம் குறைஞ்சி போச்சு, பிளாஸ்டிக் அதிகப்படுத்துகிறோம், இது எல்லாருக்குமே பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். விவசாயிகளும் இது கிராம லெவல்லேருந்து தெரியணும். அடிப்படை அளவு அதிகமாக உபயோகப்படுத்துறது கிராமத்தின் அடிப்படை நிலையிலேருந்து தெரியணுங்கிறதுக்காக தான் அவங்க நிலையிலேருந்து கீழ்த்தட்டு நிலையிலிருந்து வரணும். இதை மண்ணோட தன்மை, அதில் மக்கும் தன்மை அதிகமாக குறைஞ்சி போச்சு. மக்கும் தன்மை அதிகமாக குறைஞ்சி போயிட்டனாலே நம்ம நீர் பிடிப்பும் குறைஞ்சி போயிடும். மண்ணில் நீர் பிடிப்பு, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம், அந்த நீர் பிடிப்பு தன்மையும் குறைஞ்சி போயிடும். நம்ம ஒரு தடவை மழை பெய்தா மாதம் மும்மாரி பெய்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மும்மாரி பெய்யும்போது 3 தடவை மழை, இல்லை ஒரு மாதத்துக்கு 2 தடவை மழை பெய்தா கூட அதில் அந்த மண்ணில் நீர் தேங்கி இருக்கிற நீர் அந்த பயிர்களுக்கு தொடர்ந்து
நீர் வளத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தற்போதைய நிலைமை இன்றைக்கி மழை பெய்ததுன்னா தண்ணி வச்சோன்னா அடுத்த நாளே போயிடுது, அடுத்த நாளும் தண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஆகுது. இதுக்கு காரணம் என்னென்னா அதில் ஹியூமஸ், அதாவது மக்கும் தன்மை உள்ள பொருட்களினுடைய அளவு குறைஞ்சி போச்சு. அதாவது கார்பன் கண்டென்ட்டு, சிஎன் ரேஷியோ, கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ அப்படின்ற அளவு குறைஞ்சிட்டதுனால நம்ம அந்த ஹியூமஸ் குறைஞ்சிட்டனால மண்ணில் தண்ணியோட காப்பாற்றும் தன்மை குறைஞ்சி போயிடுது. அப்போது அதுக்கு முன்னாடி 30 அடியில் நமக்கு நீர் சுரந்துக்கிட்டு இருந்தது. இப்போ 1200 அடிக்கு கீழே நீர்வளம் போயிடுச்சு, வாட்டர் லெவல். ஆமாம், அது போயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னாக்கா நம்மளுடைய வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிருச்சு. அது மாத்திரம் காரணம் கிடையாது, நம்மளுடைய வளர்ந்து வரும் ஜனத்தொகைக்கும் பூமி வெப்பமடைகிறதுனாலையும் நமக்கு அந்த நீர்வளம் குறைஞ்சி போயிடுறது. ஸோ இதை தான் காப்பாற்றுறதுக்காக இந்த மண்ணின் தற்போதைய வளம் குறித்து அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அடுத்த இலக்கு, 3வது இலக்கு, மண்ணை ஊட்டமேற்றுதல் அல்லது வளப்படுத்துதல் மற்றும் சீர்திருத்துதல், அதன் தரத்தை மேம்படுத்துதல் என்பதாகும். இதற்கு எப்படி வழி சொல்கிறார்? அதாவது மண்ணை ஊட்டமேற்றுதல்னா இப்போ நமக்கு புரிஞ்சு போச்சு மண்ணோட பிரச்சனை என்ன, நம்ம ஏன் காப்பாற்றணும், இதுக்கு என்ன நம்ம வழி, இதுக்கு நம்ம என்ன வகையில் ஊட்டம் ஏற்படுத்தணும். அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாடுகள் கிடை போடுவாங்க, ஆடு மாடுகளை கிடை போடுவாங்க. ஒரு 15 நாள் மேய்ச்சலில் அந்த விளைநிலங்களில் விட்டு கிடை போடுவாங்க. 2வது பசுந்தாள் உரங்களை இடுவாங்க. அப்போ அந்த காடு மாதிரி வளர்ந்துருக்கிற ரோட் சைடில் இருக்கிற மரங்கள், செடிகள், கொடிகள்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதையெல்லாம் அங்கே அதையெல்லாம் வெட்டி அதையெல்லாம் சிறகு கழித்து அதை மூட்டையாக அதை கட்டி வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து நிலத்தில் போட்டு அதை நிலத்தில் பரப்பி அதை ஒரு உழவு ஓட்டி அந்த மண்ணுக்குள்ளே புதைச்சி அதை மக்கின பிறகு விவசாயம் பண்ணும்போது அந்த மக்கிய இது பயிர்களுக்கு கிடைத்து விவசாயிகளுக்கு பலனளித்தது. அது இல்லாத சமயத்தில் சணப்பை, கொழிஞ்சி, பில்லி பேசரா, தக்கப்பூண்டு இந்த மாதிரி பசுந்தழை உரங்களை கொடுக்குற பயிர்களை பயிரிட்டு அது பூக்கும் பருவத்திற்கு முன்னாடி அந்த மண்ணிலேயே உழவு ஓட்டி அதை விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பசுந்தாள் உரம், பசுந்தழை உரம் அப்படிங்கிற 2 கான்செப்டில் நம்ம பண்ணியிருக்கோம். கிடை கட்டுறது ஆடு மாடுகளை வச்சு. ஸோ இந்த வகையில் நம்ம மண்ணை ஊட்டமேற்றுறோம். இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இன்டர் கிராப்பிங் பண்ணுறோம். இன்டர் கிராப்பிங் பண்ணுறது நமக்கு வருவாய் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரே பணப்பயிராக வைக்காமல் தானிய பயிரும் வைக்காமல் இந்த பருப்பு வகைகள், பயிர் வகைகளை போட்டுரும். பயிர் வகைகளில் பார்த்திங்கன்னா அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்குது. இதில் அதுவும் குறிப்பாக இந்த பயிர் வகைகளில் ரைசோபியம் பாக்டீரியா அது என்னென்னா அந்த ஒவ்வொரு பாக்டீரியாவும் ரைசோபியம் பாக்டீரியான்றதும் அந்த நைட்ரஜன் தொழிற்சாலையில் நைட்ரஜன் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறதோ ஒவ்வொரு பாக்டீரியாவும் அந்த மாதிரி நைட்ரஜனை ஆகாயத்திலேருந்து கிரகிச்சு பூமிக்கு அடியில் வைத்து பயிருக்கு தேவையான அளவு கொடுக்குறது. இயற்கை உரம் இது. ஆமாம், இயற்கையாக அது நேச்சுரல் மேனுஃபேக்சரர் ஆஃப் நைட்ரஜன் சொல்லுவாங்க. அது பயிருக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த பயிர் வகைகளை நம்ம இன்டர் கிராப்பிங் ஊடு பயிராக பண்ணும்போது மண்ணுடைய வளமும் குறையுது. அதே சமயத்தில் ஒரு சில பகுதிகள் ஒரு பயிர்கள் ஒரு 1/2 அடிக்கு வளரும் அதோட வேர். இந்த பயிர் வகைகள் அதை விட கம்மியாக வளரும். இப்போ ஆணி வேர் பயிர்கள் இருக்குது, இது ஜல்லி வேர் பயிர்கள் இருக்குது. ஸோ இது மேலோட்டமாக இருக்கிற சக்திகளை உறிஞ்சும். ஒரு 6 மாதம் பருத்தி போன்ற பயிர்களை எடுக்கும்போது அடியிலிருந்து ஒரு அடியிலிருந்து இருக்கிற சக்திகளை உறிஞ்சும். அதனால் தொடர்ந்து ஒரே பயிரை வைக்கிறதுனால டிஃப்ரெண்ட் லேயர்லேருந்து ஒவ்வொரு பகுதியிலேருந்து எடுக்கிற சக்தியோட அளவு சமமாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதே மாதிரி உழவு ஓட்டுறதையும் நம்ம அதுக்கு முன்னாடி டிராக்டரை வச்சு அதிகமாக உழவு ஓட்டுறதுனால மண்ணுடைய தன்மையும் ரொம்ப சன்னமாக ஆகிட்டு அது ஒவ்வொரு மண் துகள்களுக்கும் இடையில் உள்ள நெருக்கம் ரொம்ப குறைஞ்சி போகுது. அது ரொம்ப குறைவாக ஆகிடுது. காற்றோட்டம் அதிகமாக இருக்கணும். ஒரு காற்றோட்டம் அதிகமாக இருந்ததுன்னா பயிர்கள் வளர்கிறது, விதைகள் முளைக்கும் எளிதாக. ஆமாம், இந்த வகையில் நம்ம இந்த மண்ணை சீர்திருத்துறதுன்னும் போது ஒரு சமயத்தில் அமில நிலங்களும் கார நிலங்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம சுண்ணாம்பு சத்துக்களையும் ஜிப்சம் இது போன்றவங்களாம் போட்டு நம்ம மண்ணை சமன்படுத்தி கொண்டு விட்டோம்னா எல்லா சத்துக்களும் நம்ம
பயிர்களுக்கு கிடைக்கும். பயிர்களுக்கு 16 வகையான சத்துக்கள் தேவை. என்னென்னதுன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபரு, காப்பர், மாலிபெடினம், போரான், அயன், எல்லா சத்துக்களும் தேவை. ஒன்னோட சத்து அதிகமாக ஆனாலும் அது இன்னொரு சத்தை எடுக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. இதுதான் சினர்ஜெட்டிக் எஃபெக்ட்னு சொல்கிறது. அதான் ஒரு சில சத்து என்ன பண்ணணும்னா அதிகப்படியாக ஒன்று கொடுக்கும்போது அடுத்த நியூட்ரியண்ட்டு பயிருக்கு கிடைக்கிறது தடைப்படும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வராமல் மண்ணின் தன்மை pH லெவல் 7 பராமரிக்கும் போது எல்லா சத்தும் பயிர்களுக்கு கிடைக்க ஏதுவாகிறது. நமக்கு எப்படி பேலன்ஸ்டு டயட் தேவைன்னு நம்ம நினைக்கிறோமோ மண்ணுக்கும் பேலன்ஸ்டு ஃபர்டிலைசர் ஃபீடிங் வேணும். ஆமாம், உண்மைதான். அதை தான் வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா, நம்ம உணவு உற்பத்திக்காக 1960 அதிகமாக உணவை தான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து இன்டிஸ்கிரிமினேட் யூசேஜ் ஆஃப் ஃபெர்டிலைசர் அப்படின்வாங்க பண்ணி வச்சுருக்கோம். அதில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் 3த்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தோம். இந்த நைட்ரஜன் வெளிநாட்டிலேருந்து தயார் பண்ணுறது, நம்ம உள்நாட்டிலையும் தயார் பண்ணுறோம் யூரியாவாக. இன்றைக்கி நீம் கோட்டட் யூரியாவாக வருது. பாஸ்பரஸ், பொட்டாஷ் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலைன்னு நம்ம இறக்குமதி பண்ணுற அமௌண்ட் அதோட வேல்யூவும் அதிகமாக இருக்குது. அப்போது நம்ம இதை குறைக்கணும். சென்ற காலங்களில் பார்த்திங்கன்னா நைட்ரஜனுக்கும் மற்ற சத்துக்கும் பாஸ்பரஸும் எந்த ரேஷியோ, அதாவது ஒரு நைட்ரஜன் 1 கிலோ போடுறாங்கன்னா பாஸ்பரஸு 0.2 அந்த அளவுக்கு தான் வரும். அதே மாதிரி நைட்ரஜன் 1 கிலோ போடும்போது பொட்டாஷோட யூசேஜ் 0.1 அந்த அளவுக்கு தான் உபயோகப்படுத்தியிருக்கோம். ஸோ இதை இன்டிஸ்கிரிமினேஷன், அதாவது சமநிலையாக இல்லாமல் சமச்சீர் உரமாக இல்லாததுனால பல பிரச்சனைகளை நம்ம இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதில் ட்ரோன்களை பற்றியும் கேள்விப்படுகிறேன், அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், அதாவது இன்றைக்கு இருக்கிற முழக்கம் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற குறிக்கோளோட இது 2030 வரைக்கும் நமது குறிக்கோள் என்ன, 2047 நமது குறிக்கோள் என்ன என்ற தொலைநோக்கு பார்வையோடு இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுறது. இப்போ நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தில் நம்ம விவசாயம் சம்மந்தப்பட்டது பிஎம் பிரணாம் திட்டம், அந்த திட்டத்தை இதில் இணைக்கிறாங்க. இந்த பிஎம் பிரணாம் திட்டத்தையும் இந்த ட்ரோன்களின் உபயோகம் திட்டத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ பிஎம் பிரணாம் திட்டத்தை மண்ணின் வளர்ச்சியை பற்றி சொல்லியிருக்கோம். இப்போ ட்ரோன்களின் உபயோகம் என்ன அப்படின்னும்போது, ட்ரோன்கள் மூலமாக இது ஒரு சின்ன ஹெலிகாப்டர் மாதிரி மேலே பறந்து போய் பூச்சி மருந்து, இப்போ அதிகமாக இந்த உரங்களுக்காக நேனோ உரங்களை தயார் பண்ணுறோம். அப்போது தழைச்சத்து தான் அதிகமாகப்படுத்துகிறோம். இது மூட்டை அளவில் தான் இருக்குது. அந்த மூட்டைகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஏற்படுகிற செலவு, மூட்டை உரங்களை தயார் பண்ணுறதுக்கு உண்டான செலவு, இவையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது புதிய தொழில்நுட்பமாக நேனோ யூரியாவை அறிமுகப்படுத்தியிருக்கு. அதில் நேனோ யூரியா வந்திருக்கு, நேனோ டிஏபி வந்திருக்கு. இது தவிர நேனோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இதற்கு முன்னாடியே மைக்ரோ நியூட்ரியன்ஸும் 100% நீரில் கரையும் திரவ அளவுகளையும் இருக்குது. அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் பூஞ்சான கொல்லி மருந்துகளும் திரவ லெவல்லையே இருக்குது. இதெல்லாம் ஒரு ஏக்கருக்கு 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் என்ற முறையிலே இருக்குது. இதை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா நாஸ்பாக் பிரேயரும் தோலில் மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு அடிக்கிறவங்களுக்கு உடல்நல கோளாறுகளையும் ஏற்படுத்தும். இப்போ இதையெல்லாம் போக்குறதுக்கு என்னென்னா இந்த ட்ரோன்கள் மூலயமா இந்த மருந்துகளை அந்த ட்ரோன்களில் அடைச்சி ஒரு 10-15 நிமிடத்தில் ஒரு ஏக்கர் நிலத்துக்கு ஸ்ப்ரே பண்ணிடுறது. இது நல்ல ஐடியாவாக இருக்கே. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அடிக்கிற செலவே 500 ரூபா தான். அப்படியா? 500 ரூபா தான் ஆகுது. இதனால் கால விரயமும் குறையுது, பண விரயமும் குறையுது. அந்த பொருட்களை அங்கேருந்து கொண்டு இங்கே ஒரு மூட்டை யூரியாவை கடையிலேருந்து நிலத்துக்கு கொண்டு வரத்துக்கு உண்டான அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் குறையுது. ஸோ இவையெல்லாம் கணக்கில் எடுக்கும்போது இந்த ட்ரோன்களின் உபயோகம் விவசாயத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். ஆமாம். இது செயல் திட்டம் பற்றி கொஞ்சம் விவரியுங்கள். ஆமாம், இந்த புதிய தொழில்நுட்பம் இப்போ இந்திய அரசு கண்டுபிடிச்சிருக்கிறது ட்ரோன் டெக்னாலஜி, அதே மாதிரி நேனோ யூரியா, நேனோ டிஏபி. இதை எப்படி நம்ம கொண்டு போகிறது ஆராய்ச்சியில் வந்தாச்சு. இதை நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற முழக்கங்களின்படி, இந்த திட்டங்களின்படி விவசாயிகளுக்கு 29 மாநிலங்களில் மாவட்டந்தோறும் கிராமங்கள் தோறும் இந்த ட்ரோன்களின் செயல் விளக்கத்தை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்க இந்த யாத்திரையில் முடிவெடுக்கப்பட்டது.
இதனால் ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் பேன் இந்தியா முழுவதும் கொண்டு இறக்கப்பட்டுள்ளது. அவைகள் இந்த செயல் விளக்கங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த செயல் விளக்கம் போகும்போது எண்ணற்ற பொதுமக்களும் எண்ணற்ற விவசாயிகளும் ஒன்று கூடுறாங்க. ஏன்னா ஒரு புதுசாக ஒரு மிஷின் வந்துருக்கு, அதை பார்க்கறதுக்காக ஜனங்க வராங்க. ஒரு வேன், அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு வேன் வரும், பிரச்சார வேன் வரும், ஊர்தி வரும், ஏதோ சொல்லுவாங்க, பேப்பர் கொடுப்பாங்க. இப்போ அது இல்லாமல் அந்த பிரச்சார ஊர்தி கூடயே வேறு திட்டங்களுக்கு உண்டான மற்ற துறைகளையும் இணைச்சி இந்த துறையிலையும் ஒரு ட்ரோன் ஒரு செயல் விளக்கம் காட்டும்போது அந்த கிராம மக்கள்லாம் ஆர்வமுடனும் ஒரு உன்னிப்புடனும் கவனிக்கிறாங்க. இது என்ன இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது சம்மந்தமாக ஒரு டிஸ்கஷன் வரும்போது இது வரைக்கும் விவசாயன்றது ஒரு நஷ்டமான தொழிலாகவே பார்க்கப்பட்டது. வேறு வழி இல்லாமல் விவசாயம் செய்ய வேண்டிய கிராமங்கள்ல இருந்து வெளியே போனால் என்ன, நிலத்தெல்லாம் எப்படி விட்டு போகிறது, இந்த முறையிலேருந்து எப்படி வர்றது, ஏதோ ஒன்று செய்துக்கிட்டு இருப்போம் அப்படின்ற நிலை மாறி அவர்களுக்கு ஒரு உற்சாகம். ஸோ ஒரு தொழில்நுட்பம் புதுசாக வந்திருக்கு, இதில் நமக்கு செலவும் குறையுது, நமக்கு வருவாயும் அதிகமாகுது அப்படின்ற எண்ணம் இந்த செயல் விளக்கங்கள் மூலமாக அந்த அறிஞர்கள், அதாவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், விவசாய அலுவலர்கள், இவர்கள் இந்த திட்டங்களை பற்றி விவசாயிகளுக்கு விளக்கும்போது அவர்களும் உற்சாகம் அடைகிறார்கள். இது பற்றி மேலும் மேலும் தெரிந்து கொள்றதுக்காக உற்சாகம் காட்டுகிறார்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புரட்சிகரமான விவசாயம் நாளடைவில் பெருகும் அப்படின்றது நமக்கு தெளிவாகிறது. இந்த திட்டம் மகளிருக்கும் உதவுது அப்படிங்கிறாங்களே, அது எப்படி? பிரதமரின் வேளாண் மகளிர் ட்ரோன் மையம் என்ற திட்டத்தை நிறுவியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் என்னென்னா, விவசாய சார்ந்த தொழில்களில் மகளிருடைய பங்கு பெருமளவு 50%க்கும் மேலே அதிகமாக இருக்கிறது. ஸோ இதில் படித்த கிராமத்தில் இருக்கிற மகளிரும் இந்த திட்டத்தில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரோன்களின் பைலட் ட்ரைனிங்கு மகளிருக்கும் கொடுத்து அவங்களுக்கும் இதன் மூலம் வாழ்வாதாரம் சிறக்கணுங்கிறதுனால அந்த சர்டிஃபிகேட்டு கொடுத்து இந்த ட்ரோன்களை இயக்குவதற்கான பயிற்சிகளையும் கொடுக்குறாங்க, இந்த மருந்து அடிக்கிறதுக்கு. ஸோ இதுக்காக இதோட செலவு பார்த்திங்கனாக்கா மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக பெரும்பாலும் ஒரு நிதியை அளித்து அவர்கள் மூலமாகவே இந்த ட்ரோன் திட்டத்தை நிறைவேற்றலான்னு பிரதம மந்திரி முடிவெடுத்திருக்கிறாங்க. அதன் வகையில் இந்த திட்டத்தையும் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இதிலும் நல்ல வரவேற்பு இருக்கிறது. இந்த திட்டம் நிச்சயம் வெற்றியடையும் என்று தெளிவாக தெரிகிறது. உண்மைதான். எல்லாருக்கும் ஊக்கமும் உற்சாகமும் தருகிறது. இந்த திட்டம் இன்னொரு வேளாண் புரட்சியை இது உண்டாக்கும் என்று நம்புகிறோம். பாரதத்தின் நமது இலக்கு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி இந்த ட்ரோன் திட்டங்களும் PM பிரணாம் திட்டங்களும் வேளாண்மையில் புரட்சியை ஏற்படுத்தும் என்பது உறுதியாக நம்பப்படுகிறது. இதனால் நமது உணவு உற்பத்தி அதிகப்படும், நாம் எல்லோருக்கும் ஊட்டச்சத்து மிக்க உணவு கண்டிப்பாக அளிக்கப்படும் என்பதை உறுதி செய்கிறது. இந்த வேளாண் புரட்சி வெளிப்படும் போது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற பயணம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு வித்தாகவும் உறுதுணையாகவும் விளங்கும் என்று சான்றளிக்கிறது. இதன்படி இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாகவும் வேளாண்மையில் நீடித்த நிலையான நாடாகவும் விளங்கும் என்று தெளிவாக நம் கண்முன்னே காண முடிகிறது. நேயர்களே, தொடர்ந்து மாடித்தோட்டம் குறித்து விளக்குகிறார் திருமதி முக்தா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். தற்காலங்களில் இந்த பெருமளவாக மாடித்தோட்டம் அப்படின்ற ஒரு முழக்கங்கள் நகரப்புறங்களில் பெருமளவில் பரவலாக பேசப்படுகிறது. அது எதற்காக, என்ன காரணம், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை கொஞ்சம் விளக்க முடியுங்களா? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். நம்மளுக்கு தெரியும், வள்ளுவர் சொல்லியிருக்கார். நம்ம எல்லாருமே உழவு தொழிலில் ஈடுபட முடியறதில்ல. அதனால் நம்ம என்ன செய்ய முடியும்? விவசாயிகளும் கிராமப்புறங்களுமே அதை பார்த்து கொள்ள முடியுமா? நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? நகர்ப்புறங்களில் நாம் என்ன செய்ய முடியும்? அதற்கு ஒரு வழிதான் இந்த மாடித்தோட்டம். நகர்ப்புறத்தில் இடம் சிறிதளவு முன்புறமோ பின்புறமோ இருந்தால் அல்லது மாடியிலோ நம்ம கொஞ்சம் தோட்டம் போட்டு நம் வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகளையும் கனிகளையும் எடுத்துக்கொண்டால் அது ரொம்பவே சந்தோஷத்தை தரும். இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் இயற்கையை ஒத்து நம்ம பங்குக்கு நாம் என்ன பண்ணுறோம் இயற்கைக்காக. அதாவது இப்போ பொல்யூஷன், டெல்லியில் பார்த்திங்கன்னா அதிகமாக பொல்யூஷன் இருக்குன்றாங்க, சென்னையிலையும் கார்பனால் அதிக பொல்யூஷன் இருக்குது. காடுகள் ஓரளவுக்கு பராமரிக்கணும்ன்றது விதி. இவ்வளோ 7% காடுகள் பராமரிப்பு, அது எல்லா பகுதியிலையும் பராமரிக்கும். அந்த வகையில் பசுஞ்சோலைகளை நகர்ப்புறங்களையும் உருவாக்குறதுல
நகர்ப்புற மக்களாகிய நம்மளுடைய பங்கும் வேணும் அப்படிங்கிற காரணத்தை அதன் சார்பாக நீங்கள் இந்த மாடி தோட்டம் பற்றி பேச போகிறேன். விவசாயத்தில் ஈடுபட முடியலனாலும் நாம் இந்த மாடி தோட்டம் வச்சு நம்ம ஒரு பெருமை அடைஞ்சிக்கலாம். நம்மளும் இந்த உலகுக்கு, இந்த வெப்பமடைதலுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிறிய பங்கு, ரொம்ப ரொம்ப சிறிய பங்கு தான் இது. அதில் நமக்கும் வேண்டிய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. என்ன வகையான பெனிஃபிட்டு? நாம் உடற்பயிற்சி ஆகுது மாடித்தோட்டம் அமைக்கிறதுனால. நம்மளுக்கு வேண்டிய ஊட்டச்சத்து மிகுந்த சுவையான ஃப்ரெஷ்ஷான காய்களை கனிகளை நாம் பறித்து நாமே வீட்டில் சமைத்து கொள்ளலாம். அந்த இயற்கை சூழலில் நம்ம பார்க்கும்போது மன அமைதியை தருகிறது. மேலும் கட்டிடங்களுக்கு நடுவே நம்ம எப்பவுமே ஒரு க்ளோஸ்டு அட்மாஸ்பியர்லேயே நம்ம இருக்கிறோம். திறந்த வெளி மாடி தோட்டம் என்பது திறந்த வெளியில் போய் நாம் அது கொஞ்ச நேரம் செலவழிக்க நமக்கு ஒரு சிறந்த வழி. அதாவது நீங்கள் சொல்கிறது நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, யோகா, டிப்ரெஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ இதிலிருந்து மீள்றதுக்கு நமக்கு ஒரு எக்ஸசைஸாகவும் அதே சமயத்தில் இயற்கையை ஒத்தும் நம்ம பண்ணுறதுனால இது நமக்கு பலன் அளிக்கிறது. இப்போ இதை பெட் அனிமல்ஸ் வளர்க்குறாங்களே, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? செல்ல பிராணிகளை நாம் வளர்ப்பதும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்கு தான் எல்லாரும் இப்போ அதை சொல்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலானது தான் மாடி தோட்டமும். அதனால் நாம் இந்த மாடி தோட்டம் அமைப்பது நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிறதுக்கும் ஒரு சிறந்த வழி. இப்போது செல்ல பிராணிகளை வளர்ப்பறதுனால தினந்தோறும் அதோடையே இருக்கணும். ஆனால் இந்த மாடி தோட்டம் அமைக்கிறதுனால நம்ம ஒரு வாரம் ஊருக்கு போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? மாடி தோட்டம் அமைக்க ஒரு வாரம் அல்லது 10 நாள் போதும். செடிகள் வளர 1 மாதம் ஆகும். அதன் பின்ன நமக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அதற்கு செலவழித்தால் போதும். நமக்கு 1 வருடம் 2 வருடம் அப்படி நம்மளுக்கு பலன் அளித்து கொண்டே இருக்கும். செல்ல பிராணிகள் போல் நம்ம எப்பவுமே கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டுலேருந்து நம்ம வெளியே எங்கனாவது போனாலும் நமக்கு யாராவது ஒருத்தரை தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் செலவிட சொல்லிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு அதோடைய சேவை முடியுது. சிறப்பான விளக்கம். மாடித்தோட்டம் எப்படி அமைக்கலாம்? அதாவது சுற்றுப்புற முன்புறம் பின்புறம் சொன்னீங்க, மாடியிலன்னு சொன்னீங்க. இது எப்படி அமைக்கலாம்? இப்போ நம்ம எல்லாமே பில்டிங் இருக்கும்போது ஒரு செடிகளை அமைக்கும்போது அங்கே ஒரு செடியை வச்சு அங்கே தண்ணி ஊற்றினா சாதாரணமாகவே பில்டிங்கு லீக்காக இருக்கும்போது கூரையை பிச்சுக்கிட்டு தண்ணி அங்கங்கே செடியெல்லாம் முளைஞ்சிருக்கு பில்டிங்கெல்லாம். அந்த மாதிரி நமக்கு எதாவது பாதிக்குமா? பில்டிங்க்கு பாதிக்காத அளவு இருக்கும். நம்ம ஏதோ ஒன்று செய்ய போய் ஏதோ ஒன்று வந்துடக்கூடாது இல்லையா? அதை பற்றி விளக்கமாக கொஞ்சம் சொல்லுங்களேன். மாடி தோட்டம் நீங்கள் சொல்கிற மாதிரி மாடியில் கூரையை அஃபெக்ட் பண்ணுமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதுக்கு வேண்டிய பொருட்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிறது. அதுக்கு வேண்டிய பூச்சிகள் இருக்குது. அப்புறமா அதுக்கு ஒரு ஷீட்டு போட்டுட்டு சேதாரம் இல்லாமல் நாம் உபயோகப்படுத்தலாம். மேலும் ஆணிவேர் கொண்ட மரங்களை, செடிகளை உபயோகப்படுத்த வேண்டாம். அதனுடைய விதைகளை போட வேண்டாம். ஜல்லிவேர் கொண்ட செடிகளை மட்டும். காய்கறிகளுக்கெல்லாம் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. சிறப்பு. கத்திரிக்காய், வெண்டைக்காய் அதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அப்படி என்றால் அந்த தோட்டம் அமைக்கும் விதத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு மாடி தோட்டத்துக்கு முதல்ல நீங்கள் மாடியில் ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்த நீங்கள் வாட்டர் லீக் இல்லாமல் இருக்கிற மாதிரி மெட்டீரியல்ஸ் வாங்கி கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா மண் சட்டி, வீட்டில் இருக்க ட்ரம்கள், கேன்கள், பற்றாக்குறைக்கு கொஞ்சம் வெளியில இருந்தும் தொட்டிகளே வாங்கி கொள்ளலாம். அது எளிதாக கிடைக்கிறது. தென்னை நார் கட்டிகள், மண், வெர்மி கம்போஸ்ட், புழுக்கள் அதெல்லாம் போட்டு கலந்து நீங்கள் அந்த புழுக்கள் என்பது மண்புழுக்களை சொல்கிறீங்க? மண்புழுக்கள். அதான் தென்னை நார் கட்டுகள் எதற்காகனா வெயிட்டான மண்ணை மேலே எடை, மாடி என்பதால் எடை கூடாமல் இருக்க நீங்கள் இதெல்லாம் உபயோகப்படுத்தி தொட்டியில் போட்டு ஒரு துவாரமும் போட்டுக்கொள்ளுங்கள். அப்போதான் தண்ணீர் எக்ஸஸாக அதில் நிற்காது. அது வெளியேறதுக்கு ஒரு வழி செஞ்சுக்கோங்க. தொட்டியின் கீழே ஒரு தட்டு மாதிரியும் வச்சு அதை அப்பப்போ வெளியேற்றிக்கலாம். நீரும் லீக் ஆகாமல் பார்த்துட்டு அதுதான் முதல் நம்ம ப்ரிகாஷன் எடுத்துக்க வேண்டியது மாடி தோட்டத்தில். அதுக்கப்புறம் நீங்கள் அது உங்கள் சந்தோஷமாக நீங்கள் என்ன காய்கறிகள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ, கத்திரிக்காய், வெண்டைக்காய்,
முள்ளங்கி, தக்காளி இதெல்லாம் முதல்ல இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் உபயோகப்படுத்தி விதைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 45 நாள்லேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டிங்கன்னா 2-3 செடியை நடலாம், இல்லை விதையை போட்டிங்கன்னா 45 நாள்லேயே உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, 2-3 நட்டு திருப்பி 15 நாள் இடைவெளியிலேயே திருப்பியும் 2-3 நட்டு திருப்பியும் அகைன் பலன் வந்து தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி நீங்க வந்து வருடம் முழுதும் கிடைக்கிற மாதிரி நீங்க வைத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா நீங்க இந்த தக்காளி போடும்போது 2-3 காய்கறிகள், கத்திரிக்காய், வெண்டைக்காய், கீரை வகைகளில் வெந்தயம் தூவி விட்டால் வெந்தயம் உடனே வந்துடும் உங்களுக்கு. ஒரு வாரத்தில் வெந்தயம் முளை விட்டுவிடும். வெந்தயக்கீரை உபயோகப்படுத்தலாம். வீட்டுக்கு வாங்குகிற புதினா, அரைக்கீரை, முளைக்கீரையை கீரையை உபயோகப்படுத்திட்டு அதை தண்டை நட்டு வேருடன் உள்ள தண்டை நட்டிங்கனாலே உங்களுக்கு கீரை கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு சின்ன மண் சட்டியில் நீங்கள் இது பெரிய ஒரு விஷயமே கிடையாது, ஒரு சின்ன சின்ன டப்பாக்கள்லையே நட்டு உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கலாம். தனியாக போட்டிங்கன்னா கொத்தமல்லி கிடைக்கும் ஈஸியாக, ஒரு வாரத்துலேயே கிடைக்கும். அதை கொத்தமல்லி எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இந்த விதைகள் போடும்போது அதோட ஏதாவது கலக்கணுமா? நீங்கள் சட்டியில் வைக்கும்போதே அந்த நாருடன் எல்லாத்தையுமே கலந்து வைக்கிறீங்க. அப்புறமா வந்து என்ன பண்ணலாம், அந்த வேப்பிலை காய வச்சு பஞ்சகவியமும் நீங்கள் போட்டு கலக்கலாம். அந்த மாடி தோட்டத்துக்கு நம்ம விதைக்கிறோம், அதுக்கு என்ன மாதிரி எருவை நம்ம உபயோகப்படுத்தணும்? நாம் பஞ்சகவியம், தசகவியம் அப்படின்னு மார்க்கெட்லேயே கிடைக்குது. அதில் பஞ்சகவியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோமியம், சாணம், மாட்டு சாணம், தயிர் இதெல்லாம் கலந்து அவங்களே மார்க்கெட்டில் கிடைப்பதை அப்படியே வாங்கி நம்ம யூஸ் பண்ணி கலந்து போடலாம். நீங்கள் வேப்பலை இருக்குது பாருங்கள், வேப்பெண்ணெய் அது வந்து ஒரு நல்ல பூச்சிக்கொல்லி. வேப்ப இலையும் காய வச்சு பொடிச்சு அது அடியுரமாகவும் உபயோகப்படுத்தலாம். 5 இலை கரைசல்னு இருக்குது. கொய்யா இலை, நொச்சி இலை, வேப்ப இலை, ஆடுதொடா இலை போன்ற இலைகளை எல்லாம் பறித்து நீங்கள் 10 நாள் அதை ஊற போட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து பூச்சிக்கொல்லியாக யூஸ் பண்ணலாம். ஆடுதொடா இங்கெல்லாம் நகர்ப்புறத்தில் கிடைக்காது. இந்த மாதிரினா வேப்ப இலை, நொச்சி இலை நிச்சயமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதை வந்து அடி உரமாகவும் பூச்சிக்கொல்லியாகவும் அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அதை எந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணணும்? வடிகட்டி எடுக்கணும் இல்லைங்களா? அதெல்லாம் இருக்கும். எப்படி வந்து ஊற வைத்து நம்ம எப்படி எடுக்கிறது? அது வந்து இதே ஃபில்டர் பண்ணி அப்படியே கொஞ்சம் தண்ணியில் கலந்து அப்படியே போட்டு பூவாலியில் அடித்து ஸ்ப்ரே கேன் அதில் ஊற்றி இதை அப்படியே யூஸ் பண்ணலாம். சில மருந்துகள் தான் நீங்கள் அப்படி டைல்யூட் பண்ணி பண்ணணும். இது வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணலாம். இதனால் நீங்கள் வந்து கொசுக்கள் இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கேருந்து உற்பத்தி ஆகுமோ, நம்ம வீட்டுக்கு கொசுக்கள் வருமோ அப்படியெல்லாமும் நீங்கள் நினைக்க வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மருந்து பூச்சி விரட்டினால பயனளி. இப்போ இதுக்கு நம்ம வீட்டில் உபயோகிக்கிற காய்கறியோட இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, வெட்டிட்ட வேஸ்ட்டு, அதெல்லாம் எருவாக பயன்படுத்தலாமா? காய்கறிகள் ரொம்ப ரொம்ப நல்லது. காய்கறிகள்னால் தோல் எடுக்கிறோம், அந்த தோல், அதுக்கப்புறம் வந்துட்டு கஞ்சி தண்ணி, நம்ம சாதம் வடிக்கிறோம், அந்த கஞ்சி தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா உங்களுக்கு மாறுதல் பலன் கிடைக்கும் செடிங்களுக்கு. இதை எப்படி பராமரிக்கிறது மாடி தோட்டத்தை? காலையிலையும் மாலையிலையும் இருவேளையும் பராமரிக்கணும். மாடி தோட்டத்திற்கு வந்து தேவைக்கேற்ப தண்ணீர் விட்டிங்கன்னா போதும். காலையிலையோ மாலையிலையோ ஈரப்பதத்தை பார்த்து தண்ணீர் விடுங்க. சொட்டு பாசனத்துக்காக உங்களுக்கு அந்த முறையும் வந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம். மார்க்கெட்டில் அதுவும் கிடைக்கிது, அந்த சிஸ்டம் அப்படியே கிடைக்கிது. அதை வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து தண்ணீர் மட்டும் ரொம்ப சேராமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, அழுகிறதுக்கு விடாமல். அதே மாதிரி காய்கறி தோலும் பழத்தோல்கள்லாம் போடுறீங்கன்னா எதுவும் அழுகினதை போட்டு அதை வந்து கிருமிகளை உற்பத்தி பண்ணுற இடமா ஆக்கிடாதீங்க. அதை மட்டும் நீங்கள் எப்படி நாம் வந்து நல்லதை சாப்பிட்றோமோ அதே தான் செடிகளுக்கும் கொடுக்கணும். அழுகின பொருட்கள் போடக்கூடாது. இதை கவனத்தில் கொள்ளும். மாடி தோட்டத்தில் இந்த ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி வைத்தாலும் நம்ம இந்த குரோட்டன்ஸு பூச்செடி அது வந்து இன்டோர் பிளான்ட்ஸும் நம்ம வச்சோம்னாலும் நமக்கு க்ளோஸ்ட் அட்மாஸ்பியரில் ஆக்சிஜனை அதை கொடுக்க செய்யுது. அதுவும் நமக்கு வந்து ஒரு பயன்தான், கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. இப்போ இந்த காற்றை சுத்தப்படுத்துகிற ஒரு சில தாவரங்கள் இருக்கு. அது துளசி, அலோவேரா அது போன்ற மூலிகை செடிகளும் நாம் வந்து வளர்த்தோம்னா இது ஒரு மருந்தாகவும் நமக்கு பயன்படுகிறது. அந்த காற்று சுவாசிக்கும் போதே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருகிறது. மாடி தோட்டத்தில் மூலிகை செடிகளை வளர்க்கலாமா மேடம்? மூலிகை செடிகள்
அது ஒரு பங்கும் நம்ம வச்சுக்கலாம். மலர்கள் ஒரு பங்கு, மூலிகைகள் ஒரு பங்கு. நமக்கு என்னென்ன விருப்பமோ அந்தந்த அந்த செடிகளை செடிகளை நம்ம வளர்த்து கொள்ளலாம். மன மகிழ்ச்சிக்கும் உணவு தேவைக்கும் காய்கறி தேவைக்கும் எந்த வகையில் உதவி புரியுமோ அந்தந்த செடிகளை நாம் செடிகளை நாம் எது ரொம்ப பயன்படுத்த போகிறோமோ அதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். பேசிக்கான பிளான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சீசனல் பிளான்ஸும் யூஸ் பண்ணலாம். மாடி தோட்டத்தில் எந்தெந்த மாதங்களில் எந்தெந்த காய்கறிகளை பயிரிடலாம் அப்படின்ற ஏதாவது குறிப்புகள் இருக்குங்க? அந்த மாதிரி இருக்குங்க. ஜனவரி மாதத்தில் கத்திரிக்காய், மிளகாய், பாகற்காய், தக்காளி, பூசணிக்காய், முள்ளங்கி, கீரை வகைகள் அதையெல்லாம் நம்ம பயிரிடலாம். பிப்ரவரி மாதத்துலேயும் கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய், வெண்டைக்காய், சுரைக்காய், கொத்தவரங்காய், கீரைகள், கோவக்காய் அதெல்லாம் பயிரிடலாம். கோவக்காய் பார்த்திங்கன்னா அது ஒரு இயற்கையான இன்சுலின். நீங்கள் கோவக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர் நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணால் அன்னைக்கு நிச்சயமாக சுகர் கம்மியாக இருக்கும். அது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு காய். மார்ச் மாதத்தில் வெண்டைக்காய், பாகக்காய், தக்காளி, கோவக்காய், கொத்தவரங்காய் எல்லாமே நீங்கள் பயிரிடலாம். ஏப்ரல் மாதத்தில் முருங்கை, கொத்தவரக்காய், வெண்டைக்காய் போன்றவற்றை பயிரிடலாம். மே மாதத்தில் கத்திரிக்காய், தக்காளி, கொத்தவரக்காய். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உங்களுக்கு வருடம் ஃபுல்லாகவே நீங்கள் அதை உபயோகமும் படுத்துவீங்க, பயிரிடவும் செய்யலாம். ஜூன் மாதத்துலேயும் தக்காளி, கோவக்காய், பூசணி, கீரைகள், வெண்டைக்காய் அப்படி பயிரிடலாம். ஜூலை மாதத்தில் மிளகாய், பாகற்காய், சுரைக்காய், பூசணிக்காய், முள்ளங்கி, தக்காளி போன்றவற்றை பயிரிடலாம். தக்காளி நமக்கு என்னைக்குமே தேவைப்படுது, வருடம் முழுவதும் தேவைப்படுது. அது எளிதாக வளரக்கூடிய ஒன்று சார். தக்காளி பழத்தை எடுத்து நம்ம பிழிஞ்சு விட்டாலே செடி விடும். ஆகஸ்ட் மாதம் முள்ளங்கி, பீர்க்கங்காய், பாகற்காய், மிளகாய், வெண்டைக்காய், சுரைக்காய். செப்டம்பர் மாதத்துலேயும் முருங்கைக்காய், கத்திரி, முள்ளங்கி, கீரை, பீர்க்கங்காய், பூசணிக்காய் நீங்கள் பயிரிடலாம். மாடி தோட்டத்தில் பூசணி இதை மாதிரி போட முடியாது. நீங்கள் அது உங்களுக்கு மாடி தோட்டத்திற்கு என்ன உபயோகப்படுத்த முடியுமோ செடிகள் அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். பூசணிக்காயெல்லாம் தரையில் வளர்கிற பூசணியும் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அது வீட்டில் முன்புறம் பின்புறம் இடம் இருந்தால் நீங்கள் அதை பயிரிட்டு கொள்ளலாம். அக்டோபர் மாதம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி அதே மாதிரி தான். முருங்கைக்காயெல்லாம் நீங்கள் மாடி தோட்டத்தில் வளர்க்காமல் இருப்பது நல்லது. வாசலில் இடம் இருக்கா வைங்க முருங்கைக்காய், இல்லை பின்னாடி இடம் இருக்கா முருங்கைக்காய் வைங்க. அது நீங்கள் எந்த செடிகளை நீங்கள் மாடியில் வைக்கலான்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், கீரை வகைகளை நீங்கள் மாடி தோட்டத்தில் பயிரிடலாம். நவம்பர் மாதம் கத்திரி, தக்காளி, முள்ளங்கி, பூசணி. டிசம்பர் மாதமும் கத்திரிக்காய், சுரைக்காய், தக்காளி, பூசணி, முள்ளங்கி, மிளகாய் ஆகிய எல்லா காய்கறிகளையும் பயிரிடலாம். நீங்கள் மாடி தோட்டத்துக்கு என்ன தேவையோ அந்த காய்கறிகளை மட்டும் நீங்கள் பயிரிடுங்க. வாசல்லையும் பின்புறத்துலேயும் மண் இருந்ததுன்னா நீங்கள் மரங்களை வளர்க்கலாம். அது நீங்கள் உங்களுடைய கட்டிடத்தை பாதிக்காத வகையில் எந்த வேர்கள் இருக்குமோ அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். பொதுவான மாடி தோட்டத்தினால பலன்கள் என்ன மேடம்? தோட்டம் என்றாலே நமக்கு ஆரோக்கியமான ஊட்டச்சத்து மிகுந்த காய்கறிகள், கனிகள் எல்லாமே நமக்கு கிடைக்கிது. எல்லாருக்கும் தெய்வத்துக்கும் தேவையான மலர்கள் கிடைக்கிது. கனிகள் சுவையாகவும் காய்கள் ருசியாகவும் இருக்கும். நம்ம உடனே பறித்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம சமைக்கும்போது அதோடைய ருசியும் சுவையும் அலாதி தான். எப்போதைக்கு கிடைக்கிறது. அப்போதை நம்ம பறித்து அது நம்ம பறிக்கும் போது இல்லை சந்தோஷமே அது தனி. நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் கிடைச்சது எடுத்தும்போது பசங்களையும் நம்ம என்ன பண்ணலாம், திருப்தி கிடைக்குது. பசங்களையும் நம்ம பண்ணும்போது இணைச்சு கொண்டோம்னா அவங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, குவாலிட்டி டைம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகுக்கு. ஒரு ஹாபியாகவும் விளங்குது. மகிழ்ச்சி, மொபைல் ஃபோன், டிவி இதே பார்த்துட்டு அவங்க செலவழிக்கக்கூடிய டைமை கொஞ்சம் வேற வழியில் செலவழிக்கவும், உபயோகமாக செலவழிக்கவும் அது உதவுது. மேலும் அவங்க நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த பசுமை சூழலை கொண்டு கடத்துறதுக்கும் நம்மளுக்கு ஒரு வழி கிடைச்சிள்ளது. அவங்களுக்கும் நம்ம இது ஒரு பாடமாகவும் அமைகிறது. அதில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வருது. அவங்க வச்ச செடி, கொடி, பூக்கள்னு அவங்க அதை பறித்து சுவாமிக்கு வைப்பது, அடுத்து அவங்க
சமைச்சா சாப்பிடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது, இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நல்ல சத்தான சாப்பாடும் அவங்க பிடிக்கலன்னா கூட காய்கறி நம்ம வச்சது நம்ம சாப்பிடணும்னு அவங்களுக்கு தோணுது. இதெல்லாம் பார்க்கும்போது நிலையான வளர்ச்சி, வளம் குன்றா வளர்ச்சி, இயற்கையை அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்மளே உபயோகப்படுத்திட்டு போகாமல் பண்ணுறோம். இதை சஸ்டைனபிள் கோல்ஸ்ன்னு சொல்கிறது, கன்சர்வேஷன் ஆஃப் இதை பற்றியெல்லாம் இந்த மாடி தோட்டத்தினால நம்மளால் இயன்ற அளவு நகர்ப்புற மக்கள் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யலாம் அப்படின்றத தான் இது குறிக்கிறது. ஆமாம், பசங்களுக்கும் உடற்பயிற்சி ஆகுது, சுவாச பயிற்சி ஆகுது. அதுக்கு அடுத்து அவங்க எல்லாரும் ஒரு குடும்பத்தோட நம்ம நேரம் செலவழிக்கவும் உதவுகிறது. வேறு எந்த இடத்திலும் தோட்டம் அமைத்தாலும் அது அதே தான் மாடி தோட்டம். ஏன்னா நம்மளுக்கு நகர்ப்புறத்தில் அங்கே தான் இடம் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். கட்டிடங்களாக இருக்கிற அந்த இடத்துல ஒரு மாடியிலையும் ஒரு 10 செடி இருந்தால் கூட எவ்வளோ பசுமை சூழலாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். எல்லாம் மாடி ஃபுல்லாக தோட்டம் அமைக்கணும்னு யாருமே சொல்லலை. அவங்களுக்கு விருப்பமான 10 செடிகளை வைக்கும்போதே அந்த இடமே பசுமை சூழலாகவும் வெப்பத்தை தணிக்கிறது. மேலும் வெயிலின் அருமை நிழலில் தெரியும்னு நம்ம அங்கே போய் நின்னாலே நம்மளுக்கு அந்த குளிர்ச்சியும் குதூகலமும் புத்துணர்ச்சியும் தருவதை நம்ம உணர்வோம். அதுதான் மெயின் சிறப்பு மேடம். இது உங்களுக்கு அரசு மானிய விலையிலையும் தருகிறது இந்த கிட்டு. அது எங்கெங்கே கிடைக்கும் அந்த கிட்டு சொல்லுங்கள் மேடம். அரசு தோட்டம் இருக்குது, அதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மானிய விலையில் கொடுக்கறது மாடி தோட்ட கிட்டு கிடைக்கிறது. மேலும் அதில் என்னென்ன தராங்கன்னா, ஒரு மாடித்தோட்டம் அமைக்க ஒரு கையேடு, தென்னை நார்க்கட்டிகள், பைகள், விதைகள், உரங்கள் மற்றும் வேப்பெண்ணெய் மருந்துடன் மாடித்தோட்ட வளர்ப்பு கையேடும் அந்த மாடித்தோட்ட கிட்டில் கொடுக்குறாங்க. இதை பராமரிக்கவும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதை தவிர தனியார் நிறுவனங்களும் உங்களுக்கு அதை அமைத்து தந்து உங்களுக்கு பராமரிப்பும் செஞ்சு அப்புறமா உங்களுக்கு கொடுத்துடுறாங்க. பின்னர் நீங்கள் அதை பராமரித்து கொள்ளலாம். ஒரு அளவுக்கு உங்களுக்கு அதை பற்றி தெரிந்தவுடன் நீங்கள் அதை பராமரித்து கொள்ளலாம். இது மாடித்தோட்டம் அமைக்க சாதாரணமாக எவ்வளோ செலவாகும்? ஒரு 5000 ரூபாய் உங்களுக்கு குறைஞ்சது செலவாகும். ஆனால் அதோட பலன் அளவிடற்கரியது. உண்மைதான் மேடம். ஏதாவது இப்போ இது வரைக்கும் நீங்கள் சொன்னது பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் மாடித்தோட்டம் இந்த விழிப்புணர்வு இது எதை சார்ந்து இருக்குதுனாக்கா, நம்ம இயற்கையை ஒத்து இருக்கணும், சுகாதாரமான காற்று வேணும், மாசு இல்லாத காற்று படுறதுக்கு இந்த மாடித்தோட்ட பயிர்களும் நமக்கு உதவுது. மாடித்தோட்டம் அமைக்கிறாங்களோ இல்லையோ, இந்த விழிப்புணர்வு வந்தாலே அவங்க மனசில் ஒரு புத்துணர்ச்சி பிற்காலத்தில் அவங்களுக்கு சமயமும் சந்தர்ப்பமும் கிடைக்கும்போது மற்றவர்களும் மாடித்தோட்டம் அமைப்பார்கள். இதன் மூலமாக மற்றவர்களும் ஒரு சிலராவது மாடித்தோட்டம் அமைக்கிறதுக்கு முனைந்து வந்தார்கள்ன்ற அதுவே நமது வெற்றியாகும். இது எல்லாம் ஒரு விழிப்புணர்வு தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.